கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஐசாயா 53:10. The pleasure of the Lord shall prosper in his hand. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே பரலோகத்திலே கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டுள்ளது. பூலோகத்திலும் கர்த்தருடைய சித்தம்தான் செய்யப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் கர்த்தருடைய சித்தம்தான் அனுதினமும் நிறைவேறுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த நாளை ஜெபிக்க வேண்டும். அவர் சித்தப்படி அனுதினமும் நம்மை அவர் நடத்துவார். குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரண்டை வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். உடனே ஆண்டவர், எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகப்படுத்தினார். குஷ்டரோகி வாழ்வில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றின தேவன் இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்வில் அவர் சித்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நடக்கட்டும். அனுதினமும் அவர் வசனத்தின் மூலமாக தெளிவாக நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் சித்தம் நம் வாழ்வில் நடக்கட்டும், நம் குடும்ப வாழ்வில் நடக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தை நாம் குடும்பமாய் மகிமைப்படுத்துவோம். ஆமன். உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே, இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. அன்பின் தேவனே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை எமக்கு ஏறெடுக்கிறோம். ஒரே பள்ளியிலே படிக்கிற 21 சிறு குழந்தைகளுக்கு அம்மை நோய் ஏற்பட்டிருப்பதாக காண்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சிறு குழந்தைகளை பாதுகாத்தருளும். முழு ஆண்டு தேர்வு எழுத காத்திருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாய் பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காலநிலைகளினால் பிள்ளைகளுடைய சரீரத்திலே மாற்றங்கள் ஏற்படாதபடி, நோய்கள் பரவாதபடி கிருபையாய் காத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் தேவனே, உம்முடைய தேவதூதர்களை வைத்து காத்து கொள்ளும். உம்முடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். தேவனாகிய கர்த்தர் சிறு குழந்தைகளுக்குரிய தேவதூதர்கள் எப்பொழுதும் முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறதல்லவா. தேவனே, சிறு குழந்தைகளை பாதுகாத்தருளும். உம்முடைய கரத்திலே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வசனத்தை நினைவு கூறுகிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வசனத்தை நினைவு கூறுகிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.